மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் காலமானார். விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல். தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் விஜயகாந்த், பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமான இரங்கல். கேப்டன் விஜயகாந்த் மறைவு தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விஜயகாந்த் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் சில ஆண்டுகளாக ஓய்வில் இருந்து வந்தார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டு வந்தார். அண்மை காலமாக வீட்டில் ஓய்வில் இருந்த விஜயகாந்துக்கு இருமல், காய்ச்சல், சளி தொந்தரவு ஏற்பட்டதால் கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்னை கிண்டியை அடுத்த மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் இருந்து கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பினார். இதனைத் தொடர்ந்து தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். அதன் பின்னர் அவர் மீண்டும் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உள்ளதாகவும் சுவாசிப்பதில் சிக்கல் இருப்பதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வருவதாகவும் தேமுதிக தலைமையகம் நேற்று காலை அறிவித்திருந்தது. இந்நிலையில் விஜயகாந்த் உயிரிழந்ததாக மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனிடையே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் துணைவியாரும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் திமுக எம்பி டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். கேப்டன் விஜயகாந்த் மறைவு தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் மறைவிற்கு அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ விஜயகாந்த் மறைவிற்கு இரங்கல் செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவு மிகுந்த துயரத்தை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். நான்மாடக்கூடல் நகரில் வளர்ந்து தனது சொந்த முயற்சியாலும் உழைப்பாலும் திரையுலகில் உச்சத்தை தொட்ட உன்னத கலைஞர் விஜயகாந்த் எனவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் கொடை உள்ளம் படைத்தவர் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி இன உணர்வுடன் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு விஜயகாந்த் என்றும் ஆதரவு வழங்கியதாக தெரிவித்துள்ள வைகோ, தேமுதிக கட்சியை தொடங்கி அதனை தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சியாக வளர்த்து எடுத்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சகோதரர் விஜயகாந்தின் மறைவு தமிழ்நாட்டின் பொது வாழ்விற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என தெரிவித்துள்ள வைகோ, அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரை நேசிக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தமது இரங்கல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மறைந்த விஜயகாந்த் உடலுக்கு மதிமுக சார்பில் முதன்மை செயலாளர் துரை வைகோ நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இருந்ததால் தன்னுடைய அன்பு மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் சூட்டியவர். அவரை இழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரை உயிரினும் மேலாக நேசிக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு, லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் வைகோ அவர்களின் சார்பிலும் என் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விஜயகாந்த் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் விஜயகாந்த்
அவரது நடிப்பு பல லட்சம் மக்களின் இதயங்களை கவர்ந்தது, தமிழ்நாட்டின் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் மறைவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விஜயகாந்தின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் ஜாம்பவான், அவரது அற்புதமான நடிப்பு கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை நீங்கா இடம் பிடிக்க வைத்ததாகவும், ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என தெரிவித்துள்ளார். பொது சேவையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்த விஜயகாந்தின் மறைவு பொது சேவையில் பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விஜயகாந்த் தன்னுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்ததாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, பல ஆண்டுகளாக அவருடன் தொடர்பில் இருந்ததை இந்த நேரத்தில் பாசத்துடன் நினைவு கூறுவதாகவும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 702 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 6 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தற்பொழுது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை 4097 ஆக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மகாராஷ்டிராவில் 2 கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் டெல்லியில் தலா 1 நபரும் என 6 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். புதிதாக பரவி வரும் கொரோனா JN1 திரிபு வைரஸ் குளிர்காலத்திற்கு பிறகு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் டிசம்பர் 26 வெளியான தகவல் படி கொரோனா JN1 திரிபு வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 109 எட்டியுள்ளது. இந்த பாதிப்பால் கர்நாடகா, கேரளா, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. JN1 திரிபு வைரஸ் எளிதில் பரவக்கூடியது என்றும், இது முதலில் குளிர் போன்ற லேசான அறிகுறிகளை ஏற்படுத்தும் என்றும், அதன் பிறகு மேல் சுவாச குழாயில் பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் டிப்பர் லாரி மற்றும் பேருந்து மோதிய விபத்தில் 13 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் குனா பகுதியில் டிப்பர் லாரி மீது பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. சிறிது நேரத்தில் 2 வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன. தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 13 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 17 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களை அடையாளம் காண DNA பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 134 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவுவதால் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 134 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து டெல்லி விமான நிலைய தகவல் பலகையில், டெல்லி விமான நிலைய பகுதிகளில் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவுவதால் கிட்டத்தட்ட 134 விமான சேவைகள் வருகை புறப்பாடு தாமதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மூடு பனியால் காணும் திறன் மிகவும் குறைவாக இருப்பதால் ரயில்களின் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. தேசிய தலைநகரில் குளிர்நிலை 6 டிகிரி செல்சியஸுக்கு குறைந்ததால் அங்கு குளிர் அலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சத்தீஸ்கர் மற்றும் டெல்லி, தென்மேற்கு ராஜஸ்தான் மற்றும் வடக்கு மத்திய பிரதேச பகுதிகளில் அடர்த்தி முதல் மிகவும் அடர்த்தி பனிமூட்டம் நிலவியது. டெல்லியின் சப்தர்ஜங் பகுதியில் காட்சி தெரியும் நிலை 50 மீட்டராகவும், பாலம் பகுதியில் 25 மீட்டராகவும் இருந்தது. டெல்லியில் காலையில் அடர்த்தி முதல் மிக அடர்த்தியான பனிமூட்டம் நிலவும் எனவும், வெள்ளிக்கிழமை பனிமூட்டம் உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாக மண்டல வானிலை மையம் தெரிவித்துள்ளது. OPS விரைவில் திகார் சிறைக்கு செல்வார் என்ற எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் சிறைக்கு யார் செல்வார்கள் என்று விரைவில் காலம் பதில் சொல்லும் என தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் OPS சார்பில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் பங்கேற்று தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய OPS தன்னை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரவாதி போல் தெரிகிறதா என்று கேள்வி எழுப்பினார். என்னை பார்த்தா பயங்கரவாதியா பயப்படுறாரு. 2 நாள் அண்ணன் வெளியே வந்துட்டார்ல,
அவர் பயப்பட ஆரம்பிச்சார். சிங்கம் வெளியில வந்துருச்சு. தீர்மானத்திற்கு நான் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆதரவு தந்தனால்தான் எடப்பாடி அரசு அன்றைக்கு 5 ஓட்டுகள் தப்பி பிழைத்தது. நான் டிடிவியோடு சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்திருந்தால், அவரோடு சேர்ந்து அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தால் ஆட்சி போயிருக்கும், கட்சி நிலைகுலைந்து போயிருக்கும். அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் காப்பாற்றின கட்சி. ஆனால் அந்த நன்றி அளவு அடுத்த நாளிலிருந்து எனக்கு எந்த விதத்திலும் எல்லா விதத்திலும் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவருடைய மூலையை பயன்படுத்தினார். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 30ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், 31ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜனவரி 1இல் தென் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜனவரி 2, 3 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே குளத்தில் தாமரை பூ பறிக்கச் சென்ற பள்ளி மாணவி சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகரம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார் என்பவரது மகள் துர்காதேவி. இவர் பெரியகரம் பகுதியில் உள்ள பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் ஜல்லியூர் பகுதியில் உள்ள குளத்தில் இருந்த தாமரை பூக்களை பறிக்க துர்காதேவி சென்றுள்ளார். அப்போது குளத்தில் உள்ள சேற்றில் மாட்டிக்கொண்டு மாணவி துர்காதேவி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாமரைப்பூ பறிக்கச் சென்ற மாணவி சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கனமழையால் பாதிப்படைந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தர்மபுரம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்டம் தென் மண்டல கட்டளை மடத்தின் மூலமாக ஆதீன கட்டளை தம்பிரான் ஸ்ரீமத் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து நல உதவிகளை வழங்கி வருகிறார். உணவு, குடிநீர் பாட்டில்கள், போர்வை போன்றவற்றை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நல உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வழக்கத்தை விட கடும் பனிமூட்டம் நிலவி வருவதாலும் சூரியன் வந்த பிறகும் மூடு பனி தொடர்ந்து வருவதாலும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எதிரில் வரும் வாகனங்கள் அருகில் வந்த பிறகே தெரியும் அளவிற்கு மூடு பனி பொழிவதால் வாகன ஓட்டிகள் வாகன முகப்பு விளக்கு எரிவிட்டபடி செல்கின்றனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 137 ஆண்டுகள் நிறைவு செய்து 138ஆம் ஆண்டு துவக்க விழாவை காங்கிரஸ் கட்சியினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் திருப்பூர் மாநகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் கொடியேற்று விழா நடைபெற்றது. முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் கொடியினை மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். துவங்கப்பட்டு இன்றைக்கு 138வது ஆண்டு துவக்க விழாவை
திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மிகச் சிறப்பாக இங்கே கொடியேற்று விழா நடத்தி இனிப்பு வழங்கி காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றி மிக தெளிவாக எல்லோரும் எடுத்து கூறினார்கள். இங்கே வருகின்ற 2024 காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இந்திய கூட்டணியின் சார்பிலே அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. நிச்சயமாக எங்களுடைய நினைவு நிறைவேறும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்பின் போது தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மீட்பு மற்றும் நிவாரண பணியில் ஈடுபட்ட மீஞ்சூர் பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள், மீஞ்சூர் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் பணியாற்றும் பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மக்கள் நீதி மய்யம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கூறுகையில், மது போதையில் வாகனம் ஓட்டினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டு உரிய சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் ஆங்கில புத்தாண்டு கேளிக்கை விருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யும் உணவகங்கள் மற்றும் விடுதிகளுக்கு மாநகர காவல்துறை ஆணையாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவினாசி சாலை, வாலாங்குளம் பகுதி, ஸ்மார்ட் சிட்டியினுடைய மற்ற பகுதிகள், ஆர்எஸ்புரம், அதேபோல் மேட்டுப்பாளையம் சாலை, இதுபோன்ற முக்கியமான சாலைகள் மற்றும் இடங்களில் ட்ரங்க் அண்ட் டிரைவிங், மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுவதை தடுப்பதற்கும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய நபர்களை தடுப்பதற்கும் 500 மீட்டருக்கு ஒரு இடத்தில் பேரிகேட் மூலமாக செக் போஸ்ட் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. இது 11 செக் போஸ்ட் நமக்கு சிட்டி பார்டரில் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டோட சேர்த்து இது மாதிரி எந்தெந்த ரோடுகளில் ரேஷ் டிரைவிங், ட்ரங்க் அண்ட் டிரைவிங் நடக்க இருக்குது, முக்கியமாக அவினாசி ரோட்டில் இங்கே வந்து 500 மீட்டருக்கு ஒரு தடவை பேரிகேட்ஸ் போட்டிருப்போம். அதே போல் ஆங்காங்கே ஷாமியானா போட்டு வாகனங்களை அதிவேகமாகவும் மற்றும் வாகன விதிகளை மீறி ஓட்டுபவர்களையும் அழைத்து அங்கு நடவடிக்கை எடுப்பதற்காக ஷாமியானாக்கள் போட்டு அங்கே பாதுகாப்புக்காக காவலர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள். கரூர் மாவட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையாளர் சுதா தலைமையில் நகராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் துணை மேயர் தாரணி சரவணன், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மறைந்த தேமுதிக கட்சியின் தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த அகராவரம் பகுதி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் காயமடைந்த நிலையில் கிடந்த இளைஞர் ஒருவரை அவ்வழியாக சென்றபோது மக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு இளைஞரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் வாடகை செலுத்தாத மூர்த்தி என்பவரின் கடையை பூட்டி சீல் வைக்க வந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் சங்கத்தினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தால் தனியார் கோயில் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் நிர்வாகத்தில் அறநிலையத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நுழைவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கட்டிட பொருட்களின் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் சிமெண்ட் கம்பி, டைல்ஸ், சானிட்டரிஸ், எலக்ட்ரிக்கல், கண்ணாடி, ஹார்ட்வேர்ஸ், மேற்கூரைகள், அலங்கார மின் விளக்குகள், மின் மோட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கட்டுமான பொருட்களின் அணிவகுப்புடன் 100 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் கலெக்டர் சாந்தி கலந்து கொண்டு கட்டிட பொருட்களின் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த கொண்டகரையில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தின் சரக்கு பெட்டக வளாகம் மூடப்போவதாக கூறி
பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதாகவும் அதற்குண்டான நிலுவைத் தொகை அதிகம் தருவதாகவும் உறுதியளித்துவிட்டு பின்னர் குறைந்த தொகை மட்டுமே கொடுத்ததால் பணியாளர்கள் அந்த தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் திருவலம் அடுத்த குகைநல்லூர் கிராமத்தில் ஏரிக்கரை ஓரம் உள்ள நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து கட்டியுள்ள வீடுகளை அதிகாரிகள் JCB இயந்திரம் மூலம் அகற்றினர். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இருப்பினும் ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் இடித்து அப்புறப்படுத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கோவை மாவட்டம் பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விவசாய அணி மாநில துணைத் தலைவர் பாண்டியன் கூறும்பொழுது, தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் அட்டைதாரர்களுக்கு அரசால் வழங்கப்படும் பாமாயிலுக்கு மாற்றாக உடலுக்கு நன்மை தரும் தேங்காய் எண்ணெய்களை வழங்கிட வேண்டும் எனவும், பொங்கல் பரிசு தொகுப்பில் அட்டைக்கு 5 தேங்காய் இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக கூறினார். தேங்காய் கொள்முதல் செய்து விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயை வழங்கிடவும், பொங்கல் பரிசாக தேங்காயை 5 கொடுக்கும்படியும் இந்த தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து 5945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 360 ரூபாய் உயர்ந்து 47,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 81 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 81,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கூடங்குளம் அணுமின் திட்டம் தொடர்பாக ரஷ்ய துணை பிரதமருடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசுகையில், இந்தியாவுடனான மற்ற நாடுகளின் உறவில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மட்டும் நிலையானதாக உள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு நாடும் பாதுகாப்பு, விண்வெளி, அணுசக்தி ஆகிய துறைகளில் தாங்கள் நம்பும் நாடுகளுடன் மட்டுமே உறவை வைத்துக் கொள்ளும். அவ்வாறு பார்க்கும்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு அசாதாரணமானது என்றும் கூறினார். பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி ஆகிய துறைகளிலும் இந்தியாவின் முக்கிய பங்காளியாக ரஷ்யா உள்ளதாகவும், கூடங்குளம் அணுமின் திட்டம் தொடர்பாக ரஷ்ய துணை பிரதமர் டென்னிஸ் மந்துரோவுடன் நேற்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக தெரிவித்த அமைச்சர் ஜெய்சங்கர், அணுசக்தி மற்றும் விண்வெளி துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு உறுதியாகவும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் காலமானார். விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல். தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் விஜயகாந்த், பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமான இரங்கல். கேப்டன் விஜயகாந்த் மறைவு தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.